காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்கக்கூடாது. பட் ஒரு காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது. அது நைட்டில் தான் போடணும், தூங்கும்போது தான் போடணும் அண்ட் காலையில் அதை கழட்டி வைக்கணும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சையத் மூசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். அண்ட் உங்களுக்கு ஐ ஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கமிங் டு த டாபிக், நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஆர்த்தோ கெரட்டாலஜி. என்ன டாக்டர் ஆர்த்தோன்லாம் சொல்கிறீங்க, எலும்பை பற்றி ஏதாவது பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆர் நீங்கள் வந்து போனுக்கும் ஐக்கும் உள்ள கனெக்ஷனை பற்றி பேச போகிறீங்களான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. ஆர்த்தோனா ஸ்ட்ரெயிட்டுன்னு அர்த்தம் அண்ட் கெரட்டாலஜினா உங்களோட கருவிலியோட பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ இது பேசிக்காக எப்படின்னா, நைட்டு காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காண்டாக்ட் லென்ஸ் கழட்டிட்டிங்கன்னா அந்த கார்னியா வந்து ஷேப் மாறி இருக்கும். ஸோ எப்படி டாக்டர் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மெமரி ஃபோம் பில்லோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் படுக்கிற ஷேப்புக்கு அது மாறிடும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த காண்டாக்ட் லென்ஸ் கொடுக்குற அழுத்தத்தினால அந்த கார்னியாவோட ஷேப் மாறும். இதுதான் வந்து ஆர்த்தோ கெரட்டாலஜி. இதுக்கு பேசிக்காக வந்து எபித்தீலியல் ரீமாடலிங் சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த செல்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் ஆகிறதுனால இப்படி இருக்கிற கார்னியா இப்படியாக மாறும். பட் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். அண்ட் யாருக்கு டாக்டர் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு நான் யூஸ்வலாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். எதனால் டாக்டர் 18 வயசுக்கு கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு மேலேனா நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இருக்குது, பிஆர்கே, ஸ்மைல், லாசிக் இந்த மாதிரி சர்ஜரிலாம் இருக்குது. அண்ட் மோரோவர் இதோட காஸ்ட்டும் அந்த காண்டாக்ட் லென்ஸோட காஸ்ட்டும் ஒரு வருஷத்தோட காண்டாக்ட் லென்ஸோட காஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம். அதுக்கு பெட்டர் நீங்கள் அதுவே பண்ணலாம். அண்ட் ஏன் டாக்டர் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பர்டிகுலராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ரன் பண்ணும்போது கண்ணாடி போட்டுருந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ காண்டாக்ட் லென்ஸ் போட்டுருந்தா டஸ்ட் கண்ணில் படும். ஸோ இவங்க வந்து தே கேன் யூஸ், அதாவது அண்டர் 18 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இதை தவிர ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் மயோப்பியா ப்ரொக்ரெஷன் கண்ட்ரோல். என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் யாருக்காவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் ப்ரொக்ரெஷன் தடுக்கிறது தான் இந்த லென்ஸ் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து -1, -2, -3, -4ன்னு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து -1லேருந்து -1.5, -1.5லேருந்து -2 இந்த மாதிரி ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆக வைக்கிறது இந்த லென்ஸ் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான், ஒன்லி மெத்தட் கிடையாது. மற்ற விஷயத்தை பற்றியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய பேசுவேன். சரி டாக்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுவாங்க, எப்படி நீங்கள் அந்த லென்ஸ் கொடுப்பீங்க, லென்ஸ் எந்த பவருக்கு யூஸ் ஆகும் அண்ட் என்ன ப்ரைஸ், இதை பற்றிலாம் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த காண்டாக்ட் லென்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களோட கருவிலியோட மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். அது வந்து கார்னியல் டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட பவர்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபிட்டிங் பண்ணி பார்ப்போம். ட்ரையல் ஃபிட்டிங் சொல்லுவோம். அது வச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பியும் அதேமாதிரி ஃபிட்டிங் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட 25 days to 30 days ஆகும். ஏன்னா இது ஸ்பெஷலைஸ் லென்ஸ், உங்கள் கண்ணுக்காக ஸ்பெஷலாக அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். அண்ட் இது எந்த பவருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெரிக்கல் பவர் -6 வரைக்கும் இருக்குது அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பவர் -2 வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 35,000 ஒரு காண்டாக்ட் லென்ஸ், 2 காண்டாக்ட் லென்ஸ் 60,000 to 70,000 வரும். அண்ட் இது வந்து ஒரு வருஷத்துக்கான காண்டாக்ட் லென்ஸ் தான். அதாவது ஒரு பேர் ஆஃப் காண்டாக்ட் லென்ஸ், 2 காண்டாக்ட் லென்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டு போட்டுட்டு தூங்கணும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 hours ஸ்லீப்பிங் பேட்டர்ன் இருக்கணும். அதாவது அந்த காண்டாக்ட் லென்ஸை போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா, இனிஷியலாக ஒரு 1 வீக்குக்கு ஒரு 4 hours தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். போக போக உங்கள் கார்னியா அந்த ஷேப் மாறுறதுனால, மெமரி ஃபோமோட பில்லோவோட எஃபெக்ட் மாதிரி மாறுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஷேப்பை மாற்றிட்டு உங்களுக்கு வந்து 12 hours வரைக்கும் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ கமிங் டு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுலேயும் இருக்குது. அதாவது மைக்ரோபியல் கேரட்டைட்டிஸ், காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து ரெக்கார்டட் என்னென்னா 13 பேர், 1000ல் 13 பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ்ன்னு சொல்கிறாங்க. பேசிக்காக என்னென்னா 1.3 பேருக்கு 100 பேரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் இஸ் ஆல்சோ லெஸ். அண்ட் இதை தவிர வந்து கண்ணில் டிஸ்கம்ஃபர்ட், உறுத்தல், எரிச்சல், மற்ற தொந்தரவுகள்லாம் கூட வரலாம். ஏன்னா கண்ணுக்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இது யாருக்கு ஐடியலாக இருக்குன்னா, வீட்டில் யாராவது ரொம்ப நாலேஜபிளாக ஒரு நர்ஸோ இல்லை ஆப்டோமெட்ரிஸ்ட்டோ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, ஆர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக யாராவது வீட்டில் இருக்காங்க. ஏன்னா இது 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு பண்ணுறது. ஸோ அதனால் அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க இருக்காங்க. அவங்க ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக கண்ணில் வச்சு நைட்டு கண்ணில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ண முடிஞ்சால் தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். இந்த காண்டாக்ட் லென்ஸ் எனக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஐ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருந்தால் தான் அந்த டாக்டரும் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹைலி மோட்டிவேட்டடாக இந்த காண்டாக்ட் லென்ஸ் எனக்கு போடணும்,
ட்ரை பண்ணணும் டாக்டர், ஏன்னா என்னோட யூஸ் அதாவது 18 வயசுக்கு கீழே ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கேன் ஆர் மயோபி ப்ராக்ரெஷன் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ பேசிக்காக வந்து இது 18 வயசு கீழே இருக்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அண்ட் மயோபியா ப்ராக்ரெஷன் தடுக்கிறதுக்காக ஒன் ஆஃப் த மெத்தட். இதை தவிர மற்ற மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியும் நான் வீடியோஸ் போடுறேன். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் சில சப்ஸ்கிரைபர்ஸும் ஆர்த்தோகெரட்டாலஜி பற்றி சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.